சாட்டர்டே ஈவினிங் எல்லாத்துக்குமே கோல்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி சிக்கன் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். தம்பி வந்து சிக்கனை பார்த்தோன்னே எனக்குன்ட்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு கொடுக்க டைமில் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து காய வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அவங்களுக்கு போகிற சாக்கில் நம்மளுமே கொஞ்சம் குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எனக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டைமில் இப்படி ஆகும்னு நினைக்கல. தம்பி பாப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து சளி கோல்டு நல்லா பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி பெப்பர் சிக்கனுக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்லி சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும் காய வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் சப்பாத்தி போட்டு தூங்க வச்சுட்டு நான் எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சப்பாத்தி வந்து போட்டுட்ருந்தோம். நல்லா சூடாக சப்பாத்திக்கு பெப்பர் சிக்கன் வந்து காரசாரமாக சூப்பராக அந்த நைட் டின்னர் முடிச்சாச்சு. நம்மளோட இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.